நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தில்லானா நீ தித்திக்கின்றதேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா 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 நீ தித்திக்கின்றதேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மற்ற காட்டு மைனா என கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா வச்சதும் நீதானா வெடி கண்ணி வச்சதும் நீதானா கட்டில் போட்டு நாங்க பங்கட்ட காவல் சொன்னானா தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா கவிடமில்லை நான் வரியாத பேதை மக்கள் மனம்தானே எங்கள் வழுக்காத பாதை கொடுத்தால நான் வந்தேன் எடுத்தால வேண்டாமா அடுத்தாடு பாடாமல் தடுத்தாட வேண்டாமா முடி கொண்ட உன் மாதல் முகம் சாய்க்க வேண்டாமா முடி போட்டு நம் சொந்தம் முடிவா வேண்டாமா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா என கொஞ்சி கொள்ஜி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா கண்ணு வச்சதும் நீதானா வெடி கண்ணி வச்சதும் நீதானா கட்டில் போட்டு நீ அப்பங்கட்ட தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா வெறும் நம்ம ஜென்ரேஷன் கிடையாது, இன்னொரு 10 ஜென்ரேஷன் என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ மியூசிக் ரஹ்மான் சார் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. இங்கே வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ரியலைஸ் ஆகுது, வாவ், இன்னொரு 10 ஜென்ரேஷன் என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ மியூசிக் நம்மக்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. தேங்க்ஸ் டு ரஹ்மான் சார் ஃபார் கிவிங் சச் லவ்லி நம்பர்ஸ் அண்ட் யூ போட் டிட் எ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இந்த சாங் பற்றி நான் நிறைய பேசுறதை விட the original singer is sitting right next to me, the one and only Mano sir. இந்த சாங் வந்து நாங்கள் கூட பர்ஃபார்ம் கூட பண்ணியிருக்கோம் ரஹ்மான் சார் ஷோஸில். நானும் மனோ சார் ஒரு மெட்லி பண்ணோம். அந்த மெட்லியில் இந்த சாங் மனோ சார் பாடும்போது யூனோ த ஹோல் ஆடிட்டோரியம் கோஸ் வைல்ட் அண்ட் இஸ் சச் அ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மர். சார், யூ ஷுட் சே சம்திங்.
இந்த சாங்கில் இதை அந்த ஸ்பாட்டில் நடந்தது என்ன, நைட் ரெக்கார்டிங் நடக்கும்போது பல்லவி வரைக்கும் நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தோம். சரணம் வரும்போது அது எங்கேயோ போகுது. அது ஹை பிச்சில் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்றாரு சார், ரஹ்மான் சார். சுஜாதா, ஐயோ சார் என்னால் முடியாது சார் அப்படின்னு என்கிட்ட சொல்லு. ஏம்மா என்கிட்ட சொல்கிறேன், சார்கிட்ட சொல்லு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் டெஃபினட்டாக அது ஏ நேச்சுரல் தாண்டி போகுது, மேலே டி நேச்சுரல் எல்லாம் டச் ஆகுது, அது ரொம்ப கஷ்டம், ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மாற்றின விதம் அது வந்து அப்படியே பேஸில் பாட வச்சு எங்களை அப்படியே அந்த பல்லவிக்கு லிங்க் பண்ணும்போது வேறு கலரே வந்துச்சு சாங்கு. ஸோ இந்த சாங்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் எப்படி நடிச்சிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஜப்பான்லேயும் நீங்கள் போய் பிரவீன், ஜெசிகா இது பாடினாலும் பயங்கர கூட்டம் வரும். அந்த அளவுக்கு இது ஜப்பான்லேயும் பாப்புலர் தான். அவங்க அந்த லாங்குவேஜில் எப்படி இருந்திருக்கும், நான் ஒரே வாட்டி கேட்டேன், பொம்மா செங்க ஷாம்பம் இப்படியெல்லாம் இருந்திருக்கும். அது சூப்பர் சிங்கர்ஸு அங்கே போய் பாடலாம். ஃபென்டாஸ்டிக் ஜாப், ரொம்ப நல்லா இருந்தது. சார் பார்க்குறான்னு நினைக்கிறேன், பார்த்தா டெஃபினட்டாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் உங்களை ரஹ்மான் சார்.